ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் பிஎம்சிசி விசஸ் அக்ரி பாய்ஸ். இங்கே அக்ரி பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பிஎம்சிசி ஃபீல்டிங் உள்ள வந்துட்டாங்க. சூப்பர் ஷாட் தினேஷ் ஃபஸ்ட் ஓவர் போல் முதல் பாலே குறுக்க எடுத்தாங்க. பாடி அட்டாக் கெட் அவுட் போல். நீ பேட்ஸ்மேன் செலியன் ஸ்ட்ரைக்கில் செலியன் ஃபஸ்ட் போல் செகண்ட் ஒன் சாரி. இந்த முறை லெக் பை பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணிக்காங்க. இங்கே தினேஷ் இந்த முறை நல்லா ரன் பிடிச்சாங்க. அப் டூல அங்கே டாட் பால் பேக் டு பேக் மூணுமே டாட்டா பதிவு பண்ணிருக்காங்க. தினேஷ் பவர் பிளேயர்ல இந்த முறையும் அப் டூ அங்கே டாட் பால் பேக் டு பேக் நாலுமே டாட்டா பதிவு பண்ணிருக்காங்க. பவர் பிளேயர்ல தினேஷ் இந்த முறை சுவிட்சிங் கண்ட்ரை சரியான கனெக்ட் இல்லை பேட்டில். ஆனால் ஸ்டாப் இங்கே பேக் டு பேக் டாட்டாவை பதிவு பண்ணிருக்காங்க. தினேஷ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பால் பவர் பிளேயர் லாஸ்ட் பால். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ அங்கே ஆனால் ஸ்டாப்பும் கூட இங்கே சிங்கிள் கிடைக்கும். இந்த சிங்கிளோட இந்த பவர் பிளேவர் முடிக்கிறாங்க. தினேஷ் வெல் போல்லாம் முதல் ஒரு பவர் பிளேவை ஒரு ரன்ல போட்டு கொடுத்துருக்காங்க. கேஸ் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே நல்ல ரன் பிடிச்சாங்க. இன்சைடாக இங்கே பவுலர் எடுத்தாங்க. விக்கெட்டுக்கான சான்ஸ் வந்து விக்கெட் அம்பேஸ்கார் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் இந்த ஓவர முதல் பாலே விக்கெட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யூகேஸ் இந்த முறை டாப்பே கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஃபீல்டர் பாலை துரத்தி இங்கே பாலை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஒன்றா ரெண்டான்னு பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. இந்த முறை குறுக்க எடுத்துட்டாங்க. கரெக்டான பனிஷ் இருக்கு. பவுண்டரி தமிழ் மணி நெத்தி இந்த முறை தரையோட தரையா ஃபீல்டர் கை நோக்கி நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் இந்த முறை நல்ல அந்த பிடிச்சாங்க. வெளியே போயிருக்கு. வைட் இந்த முறை சென்சிபிள் காட் அங்கே ஃபீல்டர் அந்த ஸ்டாப். இங்கே ஒன்று ரெண்டா சிங்கிள் கிடைக்கும். இங்கே சிங்கிள் இந்த முறை ஸ்லாட் இந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் கையை நோக்கி அந்த ஸ்டாப் இங்கே சிங்கிள் கிடைக்கும். பேக் டு பேக் இங்கே சிங்கிள் 11 ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம. கிஷோர் ஃபர்ஸ்ட் பால் முதல் மலை நல்லா இந்த பிடிச்சாங்க. டாட் பால் கிஷோர் இந்த முறை விலைக்கு போடப்பட்ட பந்து நோ பால் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நோ பால். ட்ரீ பால் இந்த முறையும் டாஸ் பால் கனெக்ட் பண்ணால் மிஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேன் ஃபீல் பண்ணணும் இந்த பாலை மிஸ் பண்ணதுக்கு. டாட் பால் இந்த முறை வெரைட்டி அடித்தாங்க. ஃபீல்டர் கையை நோக்கி மிட் ஆஃபில் ஸ்டாப். இங்கே ஒன்று தான் அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சிங்கிள். இந்த முறை நல்ல கட்டும் கூட அங்கேயே கேப்பில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. நல்ல ஸ்டாப். இங்கே ஃபீல்டர் ரெண்டாவது ரன் கால் பண்ணாங்க. ஓடலை. இங்கே சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுவிட்சில் சரியான கனெக்ட் வந்து கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ரெண்டு பேர் கேட்சை ட்ரை பண்ணலை. அந்த ஸ்டாப் இங்கே பாலை சுற்றி ஓடி இருக்காப்புல. இங்கே ஈஸி டூ. பால் ஒரு 3-2 சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லெஃப்டியாக கனெக்ட் ஆகிருந்தாங்க. திரும்ப பக்கமே போட்டாங்க. தெளிவாக பவுலர் இங்கே கிஷோர் டாட் பவுல். இந்த டாட் பவுல் இந்த ஓவர் பண்ணிக்கிறாங்க. 17 ஆடி இருக்காங்க. இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து குறுக்க எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இல்லை. தரையோட தரையாக தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட இங்கே ஒன்றா ரெண்டான்னு பார்ப்போம். ரெண்டு மீட்டிங் குயிக்காகவே இருந்திருக்காங்க. ஈஸி டூ. இந்த முறை டாஸ் பால் மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கையை நோக்கி நல்ல ஸ்டாப். அங்கே யங்ஸ்டர் ஒன்றா ரெண்டான்னு பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். இந்த முறை சென்சிபிள் கட் அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் கூட ஒன்றா ரெண்டான்னு பார்ப்போம். இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். இந்த முறை ஏறி கமிட்டாகி நின்னாங்க. மறைச்சிட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் தான் நினைக்கிறேன். அங்கே பவுண்டரி தமிழ் பேட்லேருந்து வர ரெண்டாவது பவுண்டரி. இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து மிட் விக்கெட்டில் நல்ல ஸ்டாப். விக்கெட் அங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை ஏறி கமிட்டாங்க. பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குயிக்காக ட்ராவல் ஆகிருக்கு. அங்கே பவுண்டரி கிடச்சிருக்கு. பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 பவுண்டரி வந்திருக்கு. 5th ஓவர் ஷாட் நினச்சானா 5th ரோஸ் பால். முதல் பாலே அங்கே நோ பால் தான் நினைக்கிறேன். அம்பேஸ்கார் நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே பாலை துரத்தி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 வந்துடும் கண்டிப்பாக. ஈஸி டூ. நோ பால் ஃப்ரீ ஹிட் பால். இந்த முறை டாஸ் பால். ஃபீல்டர் கை நோக்கி நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள். பேக் டு பேக் நோ பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. பவுலர்
இந்த முறை நெத்திக்கு நெத்தி ஸ்லாட் இருந்த பந்து பிளாட்டா நல்ல ஸ்டாப். இங்கே பாலத்தை போட்டுருக்காங்க. பவுண்ட்ரியும் கிடச்சிருக்கு. பவுண்ட்ரி தமிழ் பேட்லேருந்து வர 3வது பவுண்ட்ரி. இந்த முறை கிரிக்கெட்டில் குறுக்க பேக் டு பேக் 4 பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே தமிழ் வெல் பேட்டிங் தமிழ். இந்த முறையும் கட்டுக்கு தான் போனாங்க. கேப்பில் ஃபீல்டர் கையை நோக்கி நல்ல ஸ்டாப். இங்கே இன்னும் 2 ரன் பாப்பர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். இந்த முறை ஏஜ் இருந்திருக்கு பேட்டில். நல்ல ஸ்டாப். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை சுவிட்சிருக்கான் ட்ரை. நல்ல இந்த பிடிச்சாங்க பவுலர். இங்கே டாட் பவுல். இந்த முறை ஏறி மறைச்சாங்க. குயிக்காக வந்திருக்கு டாட் பவுல். இங்கே 5 ஓவருக்கு 45 ஆடி இருக்காங்க அக்ரி சிசி. ஓகே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண தினேஷ் தனக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அங்கேயே பாடி அட்டாக் லெக் பை டாட் பவுல். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து நல்ல ஒரு அப் டு பவுலரே தடுக்க பார்த்தாங்க. முடியல. நல்லா ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. 1 ரன் ரன் பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். 2 பேர் மிஸ் பண்ணி 2 ரன் மாற்ற தெரிஞ்சாங்க. சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. சிங்கிள். இந்த முறை குயிக்காக காலை பத்துட்டு வந்திருக்கு டாட் பவுல். ரூலிங் தினேஷ். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து எடுத்தாங்க. விக்கெட்டில் ஜாப்லாம் பிளேசர் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். இங்கே ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து அங்கேயே கவர் திசையில் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். ஆடில் காரணத்தினால பவுண்ட்ரி. தமிழ் பேட்டில் ஒரு 5வது பவுண்ட்ரி இந்த இன்னிங்ஸில். வெல் பேட்டிங் தமிழ். இந்த முறையும் நெத்தி ஃபீல்டர் ஃபீல்டிங் மிஸ்டேக். இங்கே 1-2 மாற்றிருக்காங்க. சிட்டு பேக் டு பேக் டபுள். ஒரு 54 ஆடி இருக்காங்க அக்ரி சிசி. இங்கே 55 டார்கெட் ஜிபிசிசிக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே 55 டார்கெட்ன்ற இடத்துல உள்ளே வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூர்யா. அக்ஷன் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே சிரிச்சிருக்கான ட்ரை. குயிக்காக வந்திருக்கு. இங்கே கீப்பர் மிஸ் பண்ணி டாட்டாவும் மாறி இருக்கு. டாட் பவுல். முதல் பாலே டாட்டாவோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இந்த ஓவரை கான்ஃபிடன்ட் கொடுக்கும் பவுலருக்கு. இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து நெத்தி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்பும் கூட 1 ரன் பார்ப்போம். டைரக்டாக தான் விக்கெட்டாக இருந்துக்கும் கண்டிப்பாக. இங்கே சிங்கிள். இந்த முறை உடச்சு போடப்பட்ட பந்து வைட். ஸ்லாட்டில் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கீப்பர் மிஸ் பண்ணி டாட் பவுல். இந்த முறை சுவிட்சிருக்கான ட்ரை. குயிக்காக வந்திருக்கு டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த முறை மாற்றி சுவிட்சில் திரும்பிக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்டு டாட்டா தான் மாறிக்கிட்டு டாட் பால். இந்த முறை ஸ்டார்ட் இருந்த பந்து கேட்ச் எடுக்க முடியுமா? ஆனால் ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் பாலை தொடப்பி இங்கே 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி டூ. பிளேயில் 4 ரன் ஆடிருக்காங்க. ஜிபிசிசி சாரி. ஸ்கோர் பல்வாலே ஸ்லாட் இருந்த பந்து மாட்டிக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் கேட்ச் எடுப்பாங்களா? அந்த டேக் அண்ட் விக்கெட். இதுனே ஸ்ட்ரைக்கில் இந்த முறை நல்லா இந்த பிடிச்சாங்க. போலிங் இந்த முறை டாஸாக போட்டாங்க. ஒயிட் லைன் வெளியே போயிருக்கு. ஒயிட். இந்த முறை ஸ்டார்ட் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய சுற்றுக்கு போய் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் அங்கே கேப்பில் ப்ரைஸாக இருக்குது. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். பவுண்ட்ரி தினேஷ் பேட்லேருந்து ஒரு முதல் பவுண்ட்ரி. இந்த முறை நெத்தி சரியான கனெக்ட் இல்லை. ஆனால் ஸ்டாப் இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் எந்த ஒரு பந்தையுமே பிடிக்கல. டூ 13 ஆடி இருக்காங்க. எம்சிசி தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ண பரத். முதல் பாலே எங்கள் இன்சைட் ஆச்சு. ஃபீல்டர் கூலிங் கிளாஸோட இங்கே நல்ல ஸ்டாப். சிங்கிள் கிடைக்க. சிங்கிள். இந்த முறை நல்ல ஒரு அப் அங்கே நல்ல அட்டாக் சாப்பிட்டேனே. நானே வேற ஒன்று இருக்கு செட்டிங் போல்.
அதுக்கு என் சேனலுக்குள்ள அவர் சேனலுக்கு உள்ளூருக்கு இவருக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்க கூட அப்படியே காரில் வந்துட்டேனே. பாருப்பா சரி வந்துட்டேன். இந்த முறை தெருவில் பந்து வச்சு அங்கே கேட்ச் எடுப்பாரான்னு பார்ப்போம். கீப்பர் இந்த தடவையாச்சும் நல்லா டேக்கன்னு பார்த்தா கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் இன்னொரு கேட்சை கூட பிடிக்கல, எந்த பாலையுமே பிடிக்கல. கீப்பர் கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க. கீப்பர் தான் எல்லா மேட்சும் எடுத்துகிட்டு போகணும். இந்த முறை டிஃபென்ஸ்கார மைண்ட் செட் அங்கே ஸ்டைலில் நிற்கிறாப்புல. இங்கே ஒரு நூடு கிடைக்காதுன்றது தெரியாமல் இருக்காங்க. இன்னும் மேட்சை ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கல பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் தப்பான பாலுங்க, பனிஷ் பண்ணிட்டாரு. இப்போ தான் சொன்னேன் மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகலன்னு. எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பவுண்ட்ரி. இந்த முறை கேட்டுக்கு போனாங்க. ஃபீல்டில் 4 ஸ்டாப். இங்கே நாட் அவுட். கேட்சுக்கு வராமல் ஃபீல்டர் ரன் அவுட் ரன் பார்ப்போம். பெட்ஸ் கால் இங்கே ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டரை நோக்கி தடுப்பாரா? நல்ல ஸ்டாப். சிங்கிள். இந்த முறை இன்சைட் ஆச்சு. ஃபீல்டர் கையில் நல்ல ஸ்டாப். இங்கே டாட் பால். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து அங்கே ஆனால் பாப்பா 4. இந்த முறை உடச்சி போட்ட பந்து இங்கே முன்னாடி கண்டிப்பாக பவுண்ட்ரி பேருமான்னு பார்ப்போம். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். நல்ல ஸ்டாப். சிங்கிள். ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த முறை இன்சைட் ஆச்சு. நல்ல ஸ்டாப். இங்கே இன்னும் 2 பார்ப்போம். ரன் அவுட். அங்கே பெஸ்ட் கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நாட் அவுட். இந்த முறை சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் நல்லா ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 கிடைக்கும் கண்டிப்பாக. ஈஸி டூ. பேக் டு பேக் டபுள். இந்த முறை குறுக்க மடைச்சிட்டாங்க. அங்கே 6. யூனிவர்சிட்டியில் இருந்தால் முதல் 6. மீதமுள்ள 6க்கு 6 மேட்ச் ஆன் ப்ரெஷர். ஸ்டேடிஸ் ஃபீல்டர் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் பிளே. எங்கே நல்ல ஸ்டாப் கூட 1 2 பார்ப்போம். டேரக்ட் மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். இந்த முறை உழைக்கி போடப்பட்ட பந்து ஒய்டு. மீதமுள்ள 5க்கு 4. இந்த முறை சுவிட்சில் சரியான கனெக்ட் வந்துருக்கு. கேப்பில் அங்கே தப்பான த்ரோ 1 2 மாதிரி நினைக்கிறேன். அங்கே ரன் அவுட் ப்ளஸ் சிங்கிள். மீதமுள்ள 4க்கு 3. ஸ்ட்ரைக்கில் வினேஷ். இந்த மாதிரி சுவிட்சில் சரியான கணக்கில் லெக் பைன் தான் நினைக்கிறேன். டாட் பவுல். 3க்கு 3. இந்த முறை ஏஜ் இருந்திருக்கு. கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. 1 2 பார்ப்போம். ரன்னிங் மிஸ்ஃபீல்டும் கூட 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி டூ. 2க்கு 1 மேட்ச் ஆன் ப்ரெஷர் 2 பேத்துக்குமே. இந்த முறை நல்ல 2 பேர் பவுலர் டாட் பவுல். நம்மள 1க்கு 1 இங்கே கீப்பரே ஃபுல்லாக மறைச்சிடாது. இந்த முறை சென்சிபிள் பிளே. இந்த சிங்கிளோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க BMCC. வெல் பிளேயர் பை அக்ரி சிசி.